ஆவினன்குடியில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவல், மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானை சமேதர் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவான வருகிற மார்ச் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றது. நிகழ்ச்சியில் பழனி கோயில் அறங்காவலர் குழுவினர், இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் நகர முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூரில் சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் புலியூரை அடுத்த வீரராக்கியம் ரயில் நிலையம் அருகில் விபத்தில் சிக்கிய கார் ஒன்று பல ஆண்டுகளாக சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதன் அருகிலேயே குப்பைகள் கொட்டப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீப்பிடித்துள்ளது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கும் தீ பரவியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் கெமிக்கல் கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டம் புதுக்கோட்டை சந்தப்பேட்டையில் உள்ள சங்க அலுவலகத்தில் மாநில தலைவர் சின்னையா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காட்டுநாயக்கன் சாதி சான்றிதழ் வருவாய்த்துறையினர் வழங்க மறுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பழங்குடி மக்களாகிய எங்கள் இன மக்களுக்கு விரைந்து இந்து காட்டுநாயக்கன் சாதி சான்றிதழ் வழங்கி எங்கள் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு விரைந்து கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள காட்டுநாயக்கன் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, சமுதாய கூடம் போன்ற வசதிகளை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பண்ருட்டி அருகே மாயமான பள்ளி மாணவன் ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் கிஷோர் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பழனி தலைமையில் போலீசார் சிறுவனை தேடி வந்தனர். இந்நிலையில் ஏரியில் சிறுவனின் சடலம் மிதந்துள்ளது. இதையடுத்து தீயணைப்பு துறையினர் உதவியுடன் உடல் மீட்கப்பட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தியாகதுருகம் அருகே சித்தலூர் பெரியநாயகி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற திருத்தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே சித்தலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பெரியநாயகி அம்மன் திருக்கோயிலில் மார்ச் 8ஆம் தேதி அன்று கொடிமரத்துடன் தொடங்கிய திருத்தேர் திருவிழாவில் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனிடையே திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு பெரியநாயகி அம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பெரியநாயகி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து அப்பகுதியில் கூடி நின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமின்றி விழுப்புரம், கடலூர், சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமை சிங் மீனா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.